ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்திகிட்ட அந்த அமைச்சர் சொல்கிறாங்க, நான் ஊரில் இருந்திருந்தா கண்டிப்பாக வரலட்சுமி நோம்புக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருப்பேன். இங்கே வந்தனால அதுக்கான ஏற்பாடை எப்படி செய்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டியும் வரலட்சுமி நோம்புக்கான ஏற்பாடுகளை இங்கே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தியை சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இங்கேருந்தே நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அந்த அமைச்சர் சொல்கிறாங்க, இதனால் உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்களே செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யறாங்க. அப்போ நம்ம அமைச்சரும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கார்த்திகிட்ட சொல்றாங்க, இப்ப கார்த்தி இங்க வா, நீ உன் பொண்டாட்டி தாலியில குங்குமத்தை வச்சு நெத்திலையும் குங்குமத்தை வச்சு விட அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட கார்த்தி அந்த குங்குமத்தை எடுத்து ரேவதியோட தாலியில வச்சுட்டு நெத்திலையும் வச்சு விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு சந்திராவுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. என்ன இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலாம் சொல்லிட்டு இருந்தா இந்த அம்மா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, அக்கா கிட்ட இதை பத்தி சொன்னாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரி கிட்ட சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ ரேவதிக்காக இறக்கி வச்சிருக்கே ஜாக்குன்னு ஒரு மாப்பிள்ள, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாமுடிச்சேரி சொல்றாங்க, இப்போ என்னாச்சு சந்திரா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா வீட்டில் நடக்கிறதெல்லாம் நீ பார்த்து தானே இருக்க, ரேவதி தாலில அவன் குங்குமத்தை வச்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் 6 மாசத்துல அவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுது, இப்போ என்னன்னா இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது இந்த கார்த்தி இங்கே தான் இருந்துருவான் போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சந்திரா, நான் அந்த ஜாக் கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கிட்ட போய் பேசுறாங்க. என்ன ஜாக், நீ வந்து ரேவதி மனசை மாத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள நெருக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுது, இப்படியே போச்சுன்னா இப்போ ரேவதி உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஜாக் சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பா நான் ரேவதி மனசுல இடம் பிடிப்பேன், நாளைக்கு காலையில என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்ட சந்திராவும் ஜாக் கிட்ட சொல்லுவாங்க, இங்க பாரு ஜாக், நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் ரேவதிக்கு கல்யாணம், அதுக்குள்ள நீ ரேவதி மனசை மாத்தினாதான் உண்டு, அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஜாக்கும் காலையிலே எழுந்திரிச்சோன்னே அங்கே மேலே போயிட்டு கல்லெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது, இவன் எதுக்காக கல்லை உடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் கிட்ட போய் பேசுகிறாங்க. ஜாக் நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, எதுக்காக நீ கல்லெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஜாக் சொல்கிறாங்க, நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரேவதியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ரோகிணி மயில் ரேவதி எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவன் சரியான கோமாலியாக இருப்பான் போலையே அப்படிங்கிற மாதிரி நினைக்க இந்த சைடு சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, அக்கா போயும் இப்படி வீணா போனவனை போய் பிடிச்சிட்டு வந்திருக்காளே, ஏல்லாம் அவளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரியை கூப்பிட்டு காட்டுறாங்க, அக்கா உன்னோட புது மாப்பிள்ளை பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் பண்ணுற வேலையெல்லாம் காட்டுறாங்க. அப்போ சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜாக், நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா இதெல்லாம் விட்டுட்டு ரேவதி மனசில் இடம் பிடிக்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம அமைச்சர் வந்து ரேவதி கிட்ட சொல்லியிருப்பாங்க, அடுத்த வருஷத்துக்குள்ள நீ ஒரு குழந்தைய பெற்றுடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ரேவதி கார்த்தி கிட்ட சொல்லுவாங்க, கார்த்தி அந்த அமைச்சர் சொன்னது நீ கேட்டல, அவங்க என்ன சொன்னாங்க, அடுத்த வருஷத்துலலாம் நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்ன வாக்கை நம்ம நிறைவேற்றணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, உங்கள் அம்மா முழு மனசோட என்னைய மாப்பிள்ளையாக ஏற்றுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும், எங்கள் பாட்டி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கணும், இதெல்லாம் நடந்து முடிஞ்சாதான் அடுத்து நம்ம 2 பேரும் வாழ்க்கையை தொடங்குறதுக்காக எல்லாத்தையுமே யோசிக்கலாம், இப்போதைக்கு என்னால் எதையுமே யோசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, அதுக்காக நம்ம இப்படியே வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, எல்லாம் கொஞ்ச நாள் தான் ரேவதி, கண்டிப்பாக உங்கள் அம்மாவோட மனசு மாறும், அவங்களோட சம்மதத்தோட நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திராவுக்கு இன்னும் இடி விழுந்த மாதிரி இருக்குது, என்னது இது, இவங்க 2 பேரையும் பிரிக்கலாம்னு பார்த்தா இவங்க என்னன்னா இந்த 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, போகிற போக்க பார்த்தா இதுலேயே நம்ம தோற்றுருவோம் போலையே அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு எப்படியாவது இவனை வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவனாண்டி முத்துவே இவங்க 2 பேர்கிட்டையும் ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, சந்திரா கூடிய சீக்கிரமாகவே அவனை இந்த ஊரை விட்டே துரத்துறதுக்கு நான் ஒரு பிளானை வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, சீக்கிரமாக அந்த பிளானை செஞ்சு முடிங்க, இப்படியே பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் தான் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டு போகிறான், இன்னும் கூடிய சீக்கிரம் போனால் ரேவதி குழந்தையே பெற்றுவா போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சந்திரா, கண்டிப்பாக அவன் இந்த 2 குடும்பத்தையும் சேர்க்காம ரேவதி கூட சேர்ந்து வாழ மாட்டான், நீ எதுக்கும் கவலைப்படாமல் வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சைடு சாமுடிச்சேரி வீட்டு வாசலில் வந்து குறி சொல்கிறவங்க
சாமுடிச்செடியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குமா, நீ இந்த வீட்டை விட்டு யாரை துரத்தணும்னு நினைக்கிறியோ அவன் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அவ்வளவு தான், உன் உயிரே போயிடும். அது மட்டும் இல்லாமல் அவன் உன் கூட இருந்தால் மட்டும்தான் நீ சந்தோஷமாக செல்வ செழிப்பாக இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுடிச்செடிக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் உள்ளே சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ யாரை ரொம்ப நம்புறியோ அவங்க தான் உனக்கான துரோகி. நீ யாரை நம்பாமல் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவன் தாம்மா உன்னோட உயிரே காப்பாற்ற வந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுறது. சந்திரா அவங்க கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா காலையிலே உளறிக்கிட்டு இருக்கீங்களா, தேவையில்லாமல் பொய் சொல்லாமல் இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த குறி சொல்கிறம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, என் நாக்கு பொய் சொல்லாது, எனக்குள்ள ஆத்தா இருக்கா, என் நாக்கிலிருந்து எந்த விஷயம் வந்தாலும் அது உண்மையாக தான் இருக்கும். இங்கே பாருங்கம்மா, நான் காசுக்காகவோ இல்லை வேற எதுக்காகவோ பொய் சொல்லலை, நான் என்னமோ உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களோட உயிருக்கு ஆபத்து, தயவு செஞ்சு இந்த வீட்டில் நீங்கள் துரத்தணும்னு நினைக்கிறவனை மட்டும் நீங்கள் துரத்தி அடிச்சிடாதீங்க. அப்படி துரத்தி அடிச்சுட்டா இந்த குடும்பத்தை காப்பாற்ற யாராலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி கார்த்தியை மீன் பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இவங்க சொல்கிறதுலே தெரியல, இவங்களுக்கு அந்த கார்த்தி பையன் தான் காசை கொடுத்து இந்த மாதிரி பேச வச்சு உன் மனசை குழப்புறதுக்காக அமுச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாம்பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இரு சந்திரா அப்படிங்கிற மாதிரி சந்திரா கிட்ட சொல்லிட்டு குறி சொல்கிற அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம்மா, உன்னோட உயிருக்கு ஆபத்திற்கு பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, ஆனால் இந்த வீட்டை விட்டு மட்டும் நீ யாரையும் துரத்திடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம சாம்பிடிச்செடி கூப்பிட்டு உங்களுக்கு பணம் எது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு பணம்லாம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாம்பிடிச்செடி அப்படியே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க பணத்துக்காக இந்த மாதிரி சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போயிருக்கணும். அவங்க பணம் எதுவுமே வாங்காமல் அமைதியாக போகிறனால சாம்பிடிச்செடி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கார்த்தியை தான் அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்களா, கார்த்தி ஆனால் நம்மளுக்கு வர ஆபத்துலேருந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கான், அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதுலேருந்து கார்த்தி தான் நம்மளை காப்பாற்றிட்டு வரான், அப்போ கார்த்தி இந்த வீட்டை விட்டு துரத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்தாவே சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்பிடிச்செடி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, அவங்க சொல்லிட்டு போனதெல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத, கண்டிப்பாக அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே இருக்காது. இந்த மயில் கார்த்தி இவங்க 2 பேரும் தான் ஏதாவது குட்டிகளாட்டா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆட்களை ஏவி விட்டு உன் மனசை குழப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிடிச்செடி எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போது சந்திரா மனசில் நினைக்கிறாங்க, என்னது இது, அக்கா அமைதியாக இருக்கா, அக்கா அமைதியாக இருந்தாலே ஏதோ யோசிக்கிறான்னு அர்த்தமே, நம்மளே இந்த கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தணும் நினச்சிட்டு இருந்தா யார் யாரோ என்னென்னமோ சொல்லி குழப்பி விட்டுட்டு போகிறாங்க, ஒன்றும் புரியலையே, இப்போ அக்கா மனசில் என்ன ஓடுதுன்னு கூட என்னால் யோசிக்க முடியல, இனிமேட்டு கார்த்தியை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு சாம்பிடிச்செடிக்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா உனக்கு மனசு குழப்பமாக இருந்தால் நான் சொல்கிற ஜோசியர்கிட்ட வா, அவர்கிட்ட நம்ம எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சாம்பிடிச்செடியும் சரி சந்திரா நான் வரேன், இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்செடியும் முடிவு பண்றாங்க. இந்த சைடு சந்திராவை சொல்லவே வேணாம், அவங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட காசை கொடுத்து பொய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருவாங்க. அந்த இடத்துக்கு சாமுடிச்செடியை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் பொய்மா, நீங்கள் எது செஞ்சாலும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்கிறதுக்கு ஆளை செட் பண்ணி வச்சுருவாங்க இந்த சந்திரா. ஆனால் நம்ம சாமுடிச்செடி ஒரு பக்கம் யோசிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஏன்னா கூட இருக்கிறவங்க துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க, வேற யாரும் இல்லை அந்த துரோகி சந்திரா தான் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே நம்ம சாமுடிச்செடி புரிஞ்சுக்கணும். அப்போ தான் எபிசோட் வேறு லெவலில் போகும், நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.